ஹாய் கைஸ், திஸ் இஸ் சக்ரேஷ். இந்த சேனலோட 41வது வீடியோ சக்சஸ்ஃபுல்லி 40 வீடியோ நாங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு சேனல்ல. இப்போ ஸ்டீபன் இருக்காரு. ஸ்டீபன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துமஸ் நல்லா போயிருக்கா எல்லாருக்கும்? அடுத்தது வரது நியூ இயர் தான். கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த வருஷத்தோட. இனிமே அடுத்த வருஷம் லாகல நம்ம பார்க்க போறோம். காமெடி பலசு. போயிருங்க. இது ஒரு காமெடி போட்டுறாங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2025 ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு ஒரு 3 நாள் இருக்கு. இந்த வீடியோ வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களோட குட் மெமரிஸ் பேட் மெமரிஸ் சொல்ல போறோம். இதுக்கு ஒரு நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, இது ஒரு பேக் ஃபயர் ஒன்று ஆயிருக்கு யாருக்கு இன்டர்வியூல, அதனால இது ஒண்ணு நடக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க. ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் கோ. இப்ப நம்ம பார்க்க போறோம்னா என்னன்னா, ரொம்ப சண்டை வைக்கிறாங்க எல்லாரும். நான் ஃபர்ஸ்ட்னு. அதனால எல்லாரும் மெச்சூர்டா எங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம் தானே? இங்கி பிங்கி பாங்கி போட போறோம். போடுவோம். இதெல்லாம் நான் 1 வேர்டு படிக்கிறப்ப போட்டதுடா. எழுதுறப்ப போட்டது. இப்ப இங்கி பாங்கி போடுவோமா? போடுங்க. யாருக்கு போட தெரியும்? தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் டாங்கி டாடி இங்கி பிங்கி பாங்கி. இப்ப என்ன சொல்ல போறோம்னா, இவனோட குட் மெமரிஸ் பேட் மெமரிஸ் 2025 ஃபுல்லா ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் இப்ப வரையும் உனக்கு என்னென்ன குட் பேட் இதை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் ஒரு நிமிஷத்துக்கு. என்னோட குட்னு பாத்தீங்கன்னா சொல்றா. என்னோட குட்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது வந்து ஒரு வேற மாதிரி மெமரிஸ். பட் அதெல்லாம் இருந்தாலும் நான் காலேஜ் படிக்கும் போது ஐவி டியூப் போட்டது வந்து கீதாலாம் இல்ல, ரொம்ப அது நல்ல ஒரு மெமரிஸ். அதெல்லாம் நல்ல ஒரு குட் மெமரிஸா இருந்தது. பட் பேட் மெமரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அதே ஐவி டியூப்ல வந்து பஸ் வந்து எல்லாருமே வீட்டுக்கு போறப்ப ஒரு சாங் போட்டாங்க. பட் அப்ப எல்லாமே நான் அழுதுட்டேன். அது ஒரு பேட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். இது மட்டும் தான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. சொல்ல போனா நிறைய இருக்கும்டா. ஏதாவது கண்டென்ட்டுக்கு போடு. கண்டென்ட்னு பொறுத்தீங்கன்னா, யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. அதுல நிறைய பட்டிருக்கேன். அந்த மாதிரி இதுல வந்து அவன் அவுட் ஆயிட்டானே. இப்போ வந்து திருப்பி இங்கி பங்கி பங்கி போடு. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் டாங்கி டாடி இங்கி பிங்கி பாங்கி. நீதான் கரெக்டா தான் இருக்கு. சொல்லு. குட் மெமரிஸ் நிறைய ஆளாம் இல்ல. ஏதோ என்ன சொல்லலாம், எதுவுமே தான் இல்ல. அவ்வளோ இந்த வருஷத்துல குட் மெமரிஸ் அவ்வளோலாம் இல்ல. எல்லாமே போயிட்டு இப்ப குட் மெமரிஸ். ஆமா, குட் மெமரிஸ் என்னன்னா, இந்த வருஷத்துக்கு கடன் நான் அவ்வளவா வாங்கல. ஆமா, ஏன்னா காசு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு வீடு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அது குட் மெமரிஸ். அதெல்லாம் விடுங்க. நானும் ஓகேவா ஓகேல. பேட் மெமரிஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த வருஷமே ஃபுல்லா பேட் மெமரிஸ் தான். ஏதாச்சும் ஒண்ணு சொல்றா குறிப்பிட்டு. நான் சொல்லுங்க, யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு. யாரோட அட்டாச் ஆகாதீங்க. ரொம்ப 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 எமோஷனலா அடி வாங்குவீங்க. அட்டாச் ஆகாதீங்க. நான் 1 வாரம் கஷ்டப்பட்டுட்டேன். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டப்படாது. வீடியோ அப்லோட் ஆகி பாப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு இல்ல ஆவாதீங்க, அவ்வளவுதான். பண்ண இப்ப வந்து இங்க இருந்து இப்ப 2 பேருக்கு இங்கி பங்கி பாங்கி என்னோட குட் மெமரிஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரில இருந்து ஆரம்பிக்கிறப்போ பொங்கல் ஆக்சுவலா ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து காலேஜ் டேஸ் இருக்குல்ல, ஒரு 4 மாசம் மே மாசம் முடிய போது ஒரு ஐவி ட்ரிப் மாதிரி கூட்டு போனாங்க கேரளாக்கு. அங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்போம். நாங்கெல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். எப்படின்னா கேரளா ட்ரிப்ல. அப்புறம் அந்த நேரம்லாம் எப்படின்னா ஒரு கோல்டன் மெமரிஸ் மாதிரி. காலேஜ்ல சுத்திட்டு இருக்கிறப்போ திடீர்னு எக்ஸாம் முடிஞ்சுட்டு நாளைல இருந்து காலேஜுக்கு வர மாட்டோம், நம்மளாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு என்னடா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா குட் மெமரிஸ்னா, அதுல என்ன குட் மெமரிஸ்னா,
அந்த பசங்க கூட இந்த ஒரு 3 வருஷம் காலேஜ் இருக்கும்ல, அந்த நாட்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வருஷத்துல. இப்பதான் முடிஞ்சிச்சு. பேட் மெமரிஸ்னா ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப பேட் மெமரிஸ். ஏன்னா இப்ப காலேஜ் முடிச்சிட்டோம், 2025 காலேஜ் முடிச்சிட்டோம். இப்ப வீட்டுல எல்லாம் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, சுத்தியுமே அப்படி அமையுது. திடீர்னு காலேஜ் போகணும்னு சொன்னோன்னு, வேலைக்கு போகணும்னு சொன்னோன்னே ஜூலை மாசத்துல இருந்து நாங்க பெங்களூருக்கு போனோம். அவனுக்கு தெரியும் பெங்களூருக்கு போய் ஸ்கேம் ஆயிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய அடி வாங்கி ஒரு 4 இன்டர்வியூ அடி வாங்கி, இப்போ வரையும் அடி வாங்கிட்டு தான் இருக்கும் இன்டர்வியூ வரையும். இப்போ வரையும் வேலைக்கு போல. 2026 எப்படியாச்சும் வேலைக்கு போகணும்னு ஒரு குறிக்கோள்ல இருக்கோம் நானும் அவனும். இதுதான் என்னோட பேட் மெமரிஸ், இந்த ஒரு அடி வாங்கினது. அடுத்த வருஷத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் பாப்போம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது வந்து அபி மட்டும்தான் இருக்கான். இப்ப அவன்கிட்ட கொடுப்போம், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷத்துல அபியோட குட் மெமரிஸோட பேட் மெமரிஸ் இன்னும் அவ்வளவு இருக்கும். ஏன்னா அவனுக்கு தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். இந்த வருஷத்துல மெமரிஸ் கம்மிதான். என்ன குட் மெமரிஸ் சொல்றது, பெங்களூருக்கு இன்டர்ன்ஷிப் போனேன். இப்ப பெங்களூர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, டிராவல் பண்ணும்போது ஜாலியா போனுச்சு. அப்புறம் இடையில ஆந்திரால கடா ஃபால்ஸ் போனேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு குட் மெமரி. கேரளா கேரளாக்கு ஒரு காம்படிஷனுக்கு போனேன். பட் வியூலாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த 3 இடத்துக்கு போனது, போயிட்டு வர டிராவலிங் எல்லாம் சூப்பரா போனுச்சு. குட் மெமரிஸ். அப்புறம் பேட் மெமரிஸ் வந்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு இந்த வருஷம். ஒண்ணு சொல்லிக்கணும்னா, எப்போதும் பேசுறப்ப யோசிச்சு அதோட பேக் ஃபயர் என்ன ஆகும் யோசிச்சு பேசணும். அதனாலதான் அட்வைஸ். அதான் நம்ம பார்த்து விடணும். இல்ல இத வந்து இவன் சொல்றத விட்டுருங்க. எனக்கு இவன் சொன்னது வந்து இவன் ஒரு பதிவு போட்டிருக்கான். ஏன்னா இது அவங்களும் பார்ப்பாங்க, இது அவங்களும் பார்ப்பாங்க. லிங்க ஷேர் பண்ற போட்ட உடனே நீங்களும் நல்லா இருக்கும். 25 நொட்டிக்கிட்டு போயிட்டு எங்க கேங்கே செருப்படி வாங்கிருச்சு. 26ல வந்து கம்பேக்கோட நிறைய குட் மெமரிஸ் ஆக போகுது. ஏன்னா ஸ்டார்டிங் ஜனவரி 9 எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகனே. அதுக்கு ஒரு வெயிட்டிங். இந்த வருஷத்துல நான் அழுதுட்டேன், இவன் அழுது நான் பாத்துட்டேன், இவன் அழுது நான் இன்னும் பாக்கல, இன்னும் அழுவாம இருக்காங்க. 4 பேருமே அழுதுட்டோம். அடுத்த வருஷமாவது அழுவாம இருக்குமான்னு பாப்போம். 28, ஆமா மேபி 28 30ஆம் தேதி வீடியோ வரும். நீங்க 31 நியூ இயர் எல்லாம் கொண்டாடிட்டு மேபி அந்த 2026 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்கலாம். இதை நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா 2026ல எல்லாருமே சக்சஸ் ஆக எங்க டீம் சாராக நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீ யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணும். நீ ஆரம்பிச்சிருக்கான் ஒரு குரல் ஆஃப் பிரபுன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ 2026ல வந்து ஒரு பெஸ்ட் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். 2026ல உள்ள பெஸ்ட் என்னன்னா அதுதான்டா என்னன்னா, யாரையும் நம்பாத, தனியா இருந்து பழகிக்கோ. இல்ல நைட் 11 மணிக்கு இந்த மெசேஜ் எல்லாம் வரும். நீங்க பாத்தீங்கன்னா 2026ல அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, விஜய் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லியிருக்காரு. ஒரு நதி மாதிரி நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போறோம். நாங்க டீம் ஃபுல்லா ஓடிட்டு தான் இருக்க போறோம். 2026 எண்டிங்குள்ள மேபி இந்த 4 பேர்த்துல 4 பேருமே சக்சஸ் ஆகும். இல்ல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கிறோ அதை செய்யுங்க. முக்கியமா நீங்க ஆசைப்பட்டதை ஜெயிக்கணும்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் நீங்க ஆசைப்பட்டதை வித்தாதீங்க, ஓகேங்களா? நீங்க ஆம்பளைன்னு முடிச்சுக்கலாம். ஃபைனலா நம்ம டீம் சார்பாக நம்ம சேனல்ல வந்து நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கலாம். எல்லாமே ரெடி? 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர். கத்தவே இல்லைங்க. அப்புறம் சொல்லிக்கிறேன். எப்போ எனர்ஜி சேவிங் சொல்லிக்க மாட்டேன். போன வருஷம் சொன்ன சக்ரேஸ் நாங்க நம்ம தான். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்க குட் அண்ட் பேட் மெமரிஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் சொல்லிடலாமா? 3, 2, 1 பாய்.